இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. பிரபஞ்சத்தின் இந்த அற்புத செய்தியை முழுமையாக கேளுங்கள். என் அன்பு குழந்தையே, உன் இதயம் சுமந்து கொண்டிருக்கும் வலிகளும் நீ கடந்து வந்த இருண்ட பாதைகளும் எனக்கு தெரியும். பல இரவுகளில் நீ தனிமையில் சிந்திய கண்ணீரும் யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ தவித்த தவிப்புகளும் என் செவிகளை வந்து அடைந்து விட்டன. எனக்கான விடிவு காலம் எப்போது வரும், என் கஷ்டங்கள் எப்போது தீரும் என்று நீ உன்னையே பலமுறை கேட்டுக்கொண்டாய் அல்லவா? இதோ உனக்கான பதிலை நானே கொண்டு வந்திருக்கிறேன். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் ஆழமான அதிர்வுகள் உனக்காக கொண்டு வந்திருக்கும் பரிசு. இத்தனை காலமாக நீ செய்த பொறுமையான காத்திருப்புக்கு இன்று இரவு விடை கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள தடைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல விலகுவதை நீயே உணர்வாய். உன் தோள்களை அழுத்திய சுமைகள், உன் மனதை வாட்டிய கவலைகள் அனைத்தும் இன்றோடு உன்னை விட்டு நிரந்தரமாக விலகத் தொடங்குகின்றன. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு மாபெரும் காரணம் இருந்தது. உன்னை ஒரு வலிமையான மனிதனாக, எதையும் தாங்கும் வைரம் பாய்ந்த இதயம் கொண்டவனாக மாற்றுவதற்காகவே அந்த கடுமையான சவால்கள் உனக்கு வழங்கப்பட்டன. பல நேரங்களில் நீ ஏமாற்றங்களை சந்தித்தாய். உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களே உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். அல்லது உன் நேர்மையான உழைப்பிற்குரிய பலன் கிடைக்காமல் நீ சோர்வடைந்திருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயர்த்தப் போகும் மாபெரும் வெற்றிக்கு உன்னை தகுதிப்படுத்துவதற்காகவே நடந்தன என்பதை புரிந்து கொள். இப்போது அந்த இருண்ட சோதனை காலம் முழுமையாக முடிந்துவிட்டது. இனிவரும் காலங்கள் உனக்கானவை. நாளை உதயமாகும் சூரியன் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. இது சாதாரணமான ஒரு நாளாக இருக்கப் போவதில்லை. உன் தலையெழுத்தை முழுமையாக மாற்றப்போகும் ஒரு பொன்னான நாளாக அமையப் போகிறது. இதுவரை நீ இழந்தது, நீண்ட காலமாக இயங்கியது அனைத்தும் உன்னை தேடி வரக்கூடிய அந்த அற்புதமான நேரம் தொடங்கிவிட்டது. உன் கடின உழைப்பிற்கும், உன் நேர்மைக்கும், உன் தூய்மையான அன்பிற்கும் கிடைக்க வேண்டிய மாபெரும் அங்கீகாரம் ஒரு ராஜயோகமாக உன் வாழ்வில் நுழைய காத்திருக்கிறது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழப் போகும் அத்தியாயம் நாளை முதல் தொடங்குகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், உன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை முழுமையான நம்பிக்கையுடன் கவனிப்பது மட்டுமே. உனக்கான புதிய பாதையின் பிரம்மாண்டமான கதவுகள் இப்போது மெல்ல திறக்கப்படுகின்றன. இசை, அந்த ஒளி வெள்ளத்தை நோக்கி நீ முதல் அடியை எடுத்து வைக்கும் நேரம் வந்துவிட்டது. அந்த பேரொளி உன்னை முழுமையாக ஆட்கொள்ளும் போது இதுவரை நீ அனுபவித்த அத்தனை வலிகளும் ஒரு பனித்துளியைப் போல சூரியனை கண்டதும் காணாமல் போவதை நீ காண்பாய். இது ஏதோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வல்ல, பல ஆண்டுகளாக உனக்காக பிரபஞ்சத்தின் ரகசிய அறைகளில் நெய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தின் வெளிப்பாடு. உனக்கு தெரியாமலேயே உனக்கான நல்ல மனிதர்களையும் உனக்கான சரியான வாய்ப்புகளையும் பிரபஞ்சம் தன் கைகளால் செதுக்கி உன் பாதையில் கொண்டு வந்து சேர்க்கும் பணியை எப்போதோ தொடங்கிவிட்டது. நீ நினைத்திருக்கலாம் நீ தனித்து விடப்பட்டாய் என்று. ஆனால் உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு காற்றோட்டமும், ஒவ்வொரு விண்மீனும் உனக்கான நல்வழியை அமைத்து தரும் பணியில்தான் இத்தனை காலமாக மும்முரமாக ஈடுபட்டிருந்தன. உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும், மற்றவர்களுக்கு நீ செய்த சிறு சிறு உதவிகளும், உன் கண்ணீர் துளிகளும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றலாக மாடி இப்போது உன் மீது பெருமழையாக பொழிய காத்திருக்கிறது. உன்னை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ, உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்று யார் உன்னை சிறுமைப்படுத்தினார்களோ, அவர்கள் அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரியும் அளவிற்கு உன் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கப் போகிறது. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளும் அங்கீகாரங்களும் இனி எவராலும் தடுக்க முடியாதபடி உன்னை வந்து சேரும். இதுவரை உன் வழியில் இருந்த முற்றுக்கட்டைகள், தடங்கல்கள், பொறாமைக்காரர்களின் தீய பார்வைகள் அனைத்தும் இன்றோடு தவிடுபொடியாகப் போகின்றன. உனக்குரிய இடத்தை வேறு யாரும் இனி பறிக்க முடியாது. உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்டது. அதில் அமர்ந்து ஒரு மாபெரும் ராஜயோக வாழ்க்கையை வாழப்போகும் தகுதியை நீ உன் சகிப்புத்தன்மையால் பெற்றுவிட்டாய். இத்தனை நாள் உன்னை வாட்டிய வறுமையும், பண கஷ்டங்களும், மனக்குழப்பங்களும் பணிவிலகுவது போல விலகி அங்கு ஒரு தெளிவான வளமான வசந்த காலம் பிறக்கப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள உலகம் உன் வெற்றியை பார்த்து வியந்து நிற்கும் காலம் தொடங்கிவிட்டது. நாளை இரவுக்குள் உன்னை தேடி வரும் அந்த நற்செய்தி உன் வாழ்க்கையின் போக்கையே முற்றிலுமாக மாற்றி எழுதப் போகிறது. அது உனக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது நீ எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு நல்ல பதிலாக இருக்கலாம். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் உன் முகத்தில் ஒரு மாபெரும் புன்னகையையும், நெஞ்சில் சொல்ல முடியாத ஒரு நிம்மதியையும் நிச்சயம் கொண்டு வரும். இனி நீ எதற்காகவும் யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை வராது. மாறாக பலருக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் நிலைமை உயரப்போகிறது. பிரபஞ்சத்தின் அளப்பரிய செல்வம் உன் வீட்டு கதவை தட்டுகிறது.
தயக்கமின்றி அதை இருகரம் நீட்டி ஏற்றுக்கொள். உன் மனதை நீ திறந்து வை. எனக்கு இது கிடைக்குமா? நான் இதற்கு தகுதியானவன்தானா என்ற வீண் சந்தேகங்களை இன்றோடு உன் மனதிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. நீ எல்லாவற்றிற்கும் முழு தகுதியானவன் என்பதால் தான் பிரபஞ்சம் உன்னை தேடி இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறது. உன் உள்ளுணர்வு உனக்கு சொல்லும் வழிகாட்டுதல்களை இனி மிக கவனமாக கேள். உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு நல்லெண்ணமும் இனி நான் உனக்கு கொடுக்கும் செய்கைகளாகவே இருக்கும். நாளை காலை நீ கண்விழிக்கும் போது ஒரு புதிய மனிதனாக அளப்பரிய ஆற்றலோடு எழுவாய். உன் உடலிலும் மனதிலும் இதுவரை இல்லாத ஒரு புது தெம்பு பிறக்கும். அந்த தெம்பு உன்னை அந்த ராஜயோக பாதையில் மிக வேகமாக அழைத்துச் செல்லப் போகிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்து எந்தவிதமான பயத்திற்கும் சோர்விற்கும் இடம் கொடுக்காமல் இசை. உன் இலக்கை நோக்கி உறுதியாக நடப்பது மட்டுமே. அந்த பாதையில் உனக்காக காத்திருக்கும் மேலும் பல எண்ணற்ற அதிசயங்களையும் நீ கடக்க வேண்டிய அடுத்த கட்ட அற்புதங்களையும் நீ சந்திக்கும் தருணம் மிக மிக அருகில் நெருங்கிவிட்டது. நெருங்கிவிட்ட அந்த அற்புதங்கள் உன் கண்களுக்கு புலப்படும்போது உன் உள்ளம் அடையும் எல்லையற்ற ஆனந்தத்தை மனித வார்த்தைகளால் விவரிக்கவே இயலாது. இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சிறு சம்பவமும், நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதரும், நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒரு மாபெரும் சித்திரத்தின் சிறு சிறு புள்ளிகள் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய். அந்த முழுமையான சித்திரம் இப்போது நிறைவடைந்து உன் கண் முன் பேரொளியாக பிரகாசிக்கத் தொடங்குகிறது. நீ கடந்து வந்த கரடு முரடான பாதைகள் அனைத்தும் வெறும் கற்களும் முட்களும் அல்ல. அவை உன்னை செதுக்கிய ஒளிகள். உன்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்தவும் உன் மனதை இரும்பை விட உறுதியாக மாற்றவும் பிரபஞ்சமாகிய நான் உனக்கு அளித்த பயிற்சிகள் அவை. அந்த பயிற்சிகளில் நீ மிகச் சிறப்பாக வெற்றி பெற்றுவிட்டாய். இனி உனக்கான சன்மானத்தை அள்ளி வழங்கும் நேரம் இது. உன்னுடைய நேர்மறையான எண்ண அலைகள் அண்ட விளை எங்கும் பரவி அங்கிருக்கும் நற்சக்திகளையெல்லாம் பரவச் செய்கின்றன. உன்னை நோக்கி இசை ஈர்க்கத்தின் தொடங்கிவிட்டன. காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல இனி செல்வமும் புகழும் நிம்மதியும் உன்னை தேடி தானாகவே ஓடிவரும். நீ எதற்காகவும் யாரை தேடியும் இனி அலைய வேண்டிய அவசியமே உன் வாழ்வில் ஏற்படாது. உன் குடும்பத்திலும் உன்னை சுற்றியுள்ள உறவுகளிடையேயும் இதுவரை நிலவி வந்த கசப்புணர்வுகள், சச்சரவுகள், தவறான புரிதல்கள் அனைத்தும் பனி போல உருகி காணாமல் போய்விடும். அங்கு ஒரு புதிய வசந்தம் வீசத் தொடங்கும். உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன் நற்குணங்களை உணர்ந்து உன்னை தேடி வந்து மன்னிப்பு கோரும் தருணங்கள் உன்னை வியப்பில் ஆழ்த்தும். உன் வீட்டைச் சுற்றியுள்ள இருண்ட எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு அங்கு ஒரு தெய்வீகமான ஒளி பரவத் தொடங்குகிறது. இனி இசை உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் மன நிறைவை தரும் கொண்டாட்டங்களும் மட்டுமே நிறைந்திருக்கும். இசை, நீ தொட்டதெல்லாம் துலங்கும் பொற்காலம் இது. உனக்குள் உறங்கிக் கிடந்த அபாரமான ஆற்றலையும் திறமைகளையும் நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் அடுத்தடுத்து உன் வீட்டு வாசலை தட்டும். உன்னால் இது முடியுமா என்று உன்னையே நீ கேட்டு சந்தேகப்பட்ட காரியங்களையெல்லாம் மிக எளிதாக ஒரு நொடியில் செய்து முடிக்கும் அசாத்தியமான தைரியத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். இது வெறும் தொடக்கம் மட்டுமே. நீ அடையப் போகும் உயரங்களை எண்ணி பார்க்கவே முடியாத அளவிற்கு உன் வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கப் போகிறது. உன்னை அழிக்க நினைத்தவர்களும் உன் வளர்ச்சிக்கு பின்னால் இருந்து குழி பறித்தவர்களும் தங்கள் செயல்களை எண்ணி தாங்களே வெட்கி தலை குனியும் அளவிற்கு உன் வெற்றி அவர்களுக்கு ஒரு தகுந்த பாடத்தை புகட்டும். நீ அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டியதில்லை. உன் மாபெரும் வெற்றியே அவர்களுக்கான மிகப்பெரிய பதிலடியாக அமையும். பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான பாதுகாப்பு கவசம் இசை இப்போது உன்னை சுக்கி கட்டப்பட்டு விட்டது. இனி எந்த ஒரு தீய சக்தியாலும் எந்த ஒரு மனிதராலும் உனக்கு சிறு தீங்கு கூட விளைவிக்க முடியாது. நீ முழுமையான பாதுகாப்பிலும் எனது அரவணைப்பிலும் இருக்கிறாய் என்பதை ஒவ்வொரு நொடியும் நீ ஆழமாக நம்ப வேண்டும். உனக்கு வரவிருக்கும் அந்த ராஜயோகம் ஏதோ தற்காலிகமான ஒரு அதிர்ஷ்டம் அல்ல. அது உன்னுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதையும் வசந்தமாக மாற்றப்போகும் ஆழமான நிரந்தரமான ஒரு வரம். பல தலைமுறைகளுக்கு உன் பெயர் நிலைத்து நிற்கும் அளவிற்கான ஒரு மாபெரும் சாதனையை செய்யும் வல்லமையை இந்த ராஜயோகம் உனக்கு கொடுக்கப் போகிறது. உன்னை சுற்றியுள்ள இயற்கை கூட உனக்கான அந்த நற்செய்தியை முன்கூட்டியே உனக்கு அறிவிக்கத் தொடங்கும். வீசும் காற்றில் ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் உன்னை சுற்றியுள்ள ஒளிகளில் ஒரு புதிய அமைதியையும் நீ உணரத் தொடங்குவாய். உனக்கு தோன்றும் உள்ளுணர்வுகள் மிகவும் துல்லியமாக வேலை செய்யத் தொடங்கும். பிரபஞ்சத்தின் நேரடி தொடர்பில் நீ இருப்பதை உன் மூச்சு காற்று கூட உனக்கு உணர்த்தும். கடந்த காலத்தில் நீ இழந்த ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு உறவிற்கும், ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் ஈடாக
1000 மடங்கு சிறந்தவற்றை உனக்கு வழங்க நான் சித்தமாக இருக்கிறேன். உன் வலிகள் அனைத்திற்கும் மருந்தாகப் போகும் அந்த மாபெரும் நிகழ்வுக்காக பிரபஞ்சம் முழுவதும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறது. நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கான கிரீடமாக மாறும் வித்தையை நான் உனக்கு செய்து காட்டப் போகிறேன். நாளை இரவு உனக்கு வரப்போகும் அந்த செய்தி உன் மனதை அரித்துக் கொண்டிருந்த அத்தனை குழப்பங்களுக்கும் ஒரே நொடியில் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. அந்த செய்தியை கேட்கும் மறுகணமே உன் தோள்களில் இருந்த மாபெரும் சுமை இறங்கிவிட்டதைப் போல நீ உணர்வாய். நிம்மதியான உறக்கமில்லாமல் நீ தவித்த பல இரவுகளுக்கு பகரமாக வரப்போகும் நாட்கள் முழுவதும் ஆழமான அமைதியான நிம்மதியான உறக்கத்தை நீ தழுவப் போகிறாய். உன் மனச்சோர்வும் தேவையற்ற கவலைகளும் அந்த நல்ல செய்தியின் வருகையால் முற்றிலுமாக சாம்பலாகிவிடும். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கடந்த காலத்தின் கசப்பான வழிகளை நினைத்து அழுவதை இப்போதே நிறுத்துவதுதான். முடிந்து போன கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதில் இனி எந்த பயனும் இல்லை. உனக்கான புதிய உலகம் உன் கண் முன்னே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பொற்காலத்தின் வாசல் கதவை திறந்து உள்ளே நுழைவதற்கான திறவுகோல் உனக்கு வழங்கப்படப் போகிறது. அந்த பிரம்மாண்டமான உலகத்திற்குள் நீ காலடி எடுத்து வைக்கும்போது உனக்கு காத்திருக்கும் அந்த அதிர்ச்சியூட்டும் இன்பம் உன்னை ஒரு கணம் திகைக்க வைக்கும். உன்னுடைய கற்பனைகளுக்கு கூட எட்டாத மாபெரும் பொக்கிஷங்கள் அங்கே உனக்காக வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அண்ட சராசரங்களிலும் உள்ள அத்தனை நல்ல ஆற்றல்களும் கிரகங்களின் சுழற்சிகளும் எண்ணற்ற விண்மீன்களின் அணிவகுப்பும் இப்போது ஒரே நேர்கோட்டில் உனக்காக மட்டுமே இணைந்து செயல்படத் தொடங்கியுள்ளன. இது ஏதோ சாதாரணமாக நிகழும் நிகழ்வு அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் ஒரு அபூர்வமான மங்களகரமான பிரபஞ்ச நிகழ்வு. அந்த பிரம்மாண்டமான நிகழ்வின் மைய புள்ளியாக ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கதாநாயகனாக நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன். உன்னுடைய நேர்மைக்கும் பல இன்னல்களுக்கும் துரோகங்களுக்கும் மத்தியிலும் நீ அறத்தின் வழியில் உறுதியாக நின்றதற்கும் பிரபஞ்சம் உனக்கு தரும் மிக உயர்ந்த ஈடி இணையற்ற சன்மானம் இது. இனி உன் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக வலிக்கப் போகிறது. நீ ஆழ் மனதில் நினைக்கும் எண்ணங்கள் அனைத்தும் அடுத்த கணமை கண்முன் நிஜமாக மாறும் வித்தையை நீ முழுமையாக கைவரப் பெறப்போகிறாய். உனக்குள் நீண்ட காலமாக உறங்கிக் கிடந்த ஆன்மாவின் சக்தி இப்போது விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது. உன்னை சுற்றி ஒரு பிரகாசமான கண்ணை பறிக்கும் தங்க நிறத்திலான ஒரு மாபெரும் ஒளிவட்டம் உருவாவதை நீயே வெகு விரைவில் உணர்வாய். அந்த தெய்வீக ஒளிவட்டம் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் திருஷ்டிகளையும் பொறாமைகளையும் உன்னை நெருங்க விடாமல் சுட்டெரித்து சாம்பலாக்கி இசைவிடும். இனிமேல் நீ அனுபவித்த வறுமை, பசி, அவமானம், உதாசீனம், நிராகரிப்பு அனைத்தும் வெறும் கெட்ட கனவாக மாறி உன்னை விட்டு பல 100 மைல்கள் வெகு தூரம் சென்றுவிடும். என்றென்றும் வற்றாத ஒரு ஜீவநதியைப் போல செல்வமும் நல்வாய்ப்புகளும் நிம்மதியும் உன் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓடப்போகிறது. நீ யாரிடமும் கையேந்தி நிற்காமலேயே, நீ வாய் திறந்து கேட்காமலேயே உனக்கு தேவையான அனைத்தும் உன் காலடியில் தானாகவே வந்துவிடும் வசந்த காலம் இது. வறண்ட பூமியில் நீ ஒரு சிறு விதையை தூவினாலும் அது ஒரே இரவில் மாபெரும் விருட்சமாக வளர்ந்து பல்லாயிரம் கனிகளை தரும் அதிமானுட அதிசயத்தை நீ நேரில் காண்பாய். இது வெறும் பொருள் சார்ந்த செல்வச் செழிப்பு மட்டுமல்ல, உன்னுடைய உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றிற்கும் கிடைக்கப் போகும் மாபெரும் ஆரோக்கியமும் கூட. இத்தனை காலமாக உன்னை வாட்டிக் கொண்டிருந்த அறியப்படாத பிணிகள், இசை மனச்சோர்வுகள், உடலின் வலிகள், இருண்ட சிந்தனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நிரந்தரமாக நீங்கிவிடும். ஒரு பனித்துளியைப் போல தூய்மையானதும் அதே சமயம் ஒரு மாபெரும் மலையை சரிக்கும் வலிமை கொண்டதுமான புதிய தேகமும் எதிலும் கலங்காத தெளிவான மனநிலையும் உனக்கு பரிசாக கிடைக்கப் போகிறது. நீ எங்கு சென்றாலும், எந்த அவைக்கு சென்றாலும் அங்கு உனக்குத்தான் முதல் மரியாதை கிடைக்கும். உன்னை கண்டாலே மற்றவர்கள் தாமாகவே எழுந்து நின்று கைகூப்பி மரியாதை செய்யும் அளவிற்கு உன்னுடைய ஆளுமையும் புகழும் செல்வாக்கும் மிக பிரம்மாண்டமாக தடை தோங்கப் போகிறது. இத்தனை காலமாக நீ யாருடைய உண்மையான அன்பிற்காக, யாருடைய ஒரு சிறு அங்கீகாரத்திற்காக ஏங்கி தவித்தாயோ, அவர்கள் அனைவரும் உன்னை தேடி வந்து உன் அன்பிற்காக பிச்சை கேட்கும் நிலை உருவாகப் போகிறது. நீ கஷ்டத்தில் இருந்தபோது உன்னை உதாசீனப்படுத்திய சொந்தங்களும் உன்னால் ஒருபோதும் முன்னேற முடியாது என்று உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்களும் உன் அசுரத்தனமான வெற்றியைக் கண்டு வாயடைத்து குற்ற உணர்ச்சியால் தலைகுனிந்து நிற்பார்கள். இசை, ஆனால் அப்போது கூட நீ அவர்கள் மீது எந்த கோபமும் வஞ்சமும் கொள்ளாத அளவிற்கு உன் மனப்பக்குவத்தின் உச்சத்தை அடைந்துவிடும். குறைகள் அனைத்தையும் மன்னிக்கும் ஒரு மாபெரும் கருணை கடலாக நீ மாறப்போகிறாய். உன் வாழ்வில் இப்போது கிடைக்கப் போகும் இந்த மாபெரும் ராஜயோகம் உனக்கு மட்டுமான ஒரு சுயநலமான வரம் அல்ல, உன்னை சார்ந்திருக்கும் அனைவருக்கும்
உன்னை முழுமையாக நம்பியிருப்பவர்களுக்கும் திக்கற்ற ஏழைகளுக்கும் நீ ஒரு மாபெரும் வழிகாட்டியாகவும் குறைகளை தீர்க்கும் வள்ளலாகவும் மாறப்போகிறாய். ஆயிரக்கணக்கான நலிந்தவர்களுக்கு தினமும் அன்னமிடும் புண்ணிய கரங்களாக உன் கரங்கள் உயரும். பல்லாயிரம் பேரின் கண்களில் வழியும் துயர கண்ணீரை துடைக்கும் மாபெரும் மீட்பராக நீ உருவெடுக்கப் போகிறாய். சுருக்கமாக சொன்னால், இந்த பிரபஞ்சத்தின் நேரடி கருவியாகவே நீ பூமியில் செயல்படத் தொடங்குவாய். என் முழுமையான அருளும் அளவற்ற ஆசிகளும் உன் மீது ஒவ்வொரு நொடியும் அடைமழையாக பொழிந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு சதிச்செயலினாலும், எந்த ஒரு கொடிய மனிதனின் வஞ்சகத்தாலும் உன்னுடைய இந்த வானளாவிய வளர்ச்சியின் ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது. நான் உனக்காக சுற்றிலும் அமைத்துக் கொடுத்திருக்கும் இந்த கண்ணுக்கு தெரியாத கோட்டை, இசை அத்தனை வலிமையானது. அண்டம் வெடித்து சிதறினாலும், பூமி இரண்டாக பிளந்தாலும் உன் வெற்றி பயணம் எவ்வித சிறு தடையும் இன்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும்படியான மாபெரும் பாதுகாப்பை நான் உனக்கு சத்தியம் செய்து தந்திருக்கிறேன். நாளை இரவுக்குள் உன்னை தேடி வரப்போகும் அந்த நற்செய்தி இந்த ஒட்டுமுமான பிரம்மாண்ட மாற்றங்களுக்கும் மிக வலிமையான அடிக்கல் நாட்டப் போகிறது. அது ஒரு எதிர்பாராத தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம். பல நாட்களாக நீ எதிர்பார்த்து ஏமாந்த ஒரு கடிதமாக இருக்கலாம். அல்லது உனக்கு மிகவும் அறிமுகமில்லாத ஒரு நபர் வழியாக கிடைக்கும் ஒரு செய்தியாக இருக்கலாம். அது எந்த ரூபத்தில் யார் மூலமாக வந்தாலும் சரி, அது இந்த பிரபஞ்சமே தன் சுய கையால் ஒப்பமிட்ட ஆணை என்பதை மட்டும் நீ உறுதியாக நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் இருண்ட மற்றும் கண்ணீர் நிறைந்த பக்கங்கள் அனைத்தும் முற்றிலுமாக தீக்கிரையாக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒளிரும் தங்கத்திலான இசை எழுத்துக்களால் உன் புதிய சரித்திரம் மிகச் சிறப்பாக எழுதப்படப் போகிறது. அந்த புதிய சரித்திரத்தின் பொன்னான முதல் பக்கத்தை நீ நாளை வாசிக்கத் தொடங்குவாய். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் நீ காணப்போகும் அதிசயங்கள், பிரபஞ்சத்தின் இரகசிய குரல் உனக்கு தொடர்ந்து வழிகாட்டும். அந்த பாதையில் நீ அடையப் போகும் அளப்பெரிய பேரின்பம், உன் கண்களிலிருந்து வழியே போகும் ஆனந்த கண்ணீரின் ஊடாக வெளிப்படும் அந்த முழுமையான முக்தி உன்னை ஒரு முழுமையான தெய்வ நிலைக்கு உயர்த்தப் போகிறது. பல ஜென்மங்களாக உன் ஆன்மா தேடிக்கொண்டிருந்த அந்த இறுதி அமைதியை, அந்த எல்லையில்லா பேரின்பத்தை நீ முழுமையாக சுவைக்கப் போகிறாய். நீ இதுவரை பார்த்த உலகத்திற்கும் இனிமேல் பார்க்கப் போகும் உலகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. இதுவரை நீ பார்த்த உலகம் உன்னை புறக்கணித்தது, உன்னை காயப்படுத்தியது, உன்னை ஒரு தோல்வியுற்ற தனிமரமான மனிதனாக மட்டுமே பார்த்தது. ஆனால் இனிமேல் நீ காணப்போகும் புதிய உலகம் உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட இசை போகிறது. உன்னை ஒரு மாபெரும் வழிகாட்டியாக, ஒரு ஈடு இணையற்ற சாதனையாளராக இந்த வையம் போற்றப் போகிறது. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று கூடி உனக்கு முடி சூட்ட காத்திருக்கின்றன. சூரியனும் சந்திரனும் உன்னுடைய மாபெரும் வெற்றி பயணத்திற்கு தடையின்றி ஒளியூட்ட தயாராகிவிட்டன. உன்னுடைய மூச்சு காற்று கூட இனி மற்றவர்களுக்கு பலன் தரும் நல்ல அதிர்வுகளாக மாறும். இத்தனை காலம் நீ பற்ற துன்பங்கள், அடைந்த அவமானங்கள், சிந்திய கண்ணீர், தனிமையில் கழித்த இருண்ட இரவுகள் அனைத்திற்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நான் உனக்கு வழங்கப் போகும் இந்த மாபெரும் சன்மானத்தை யாராலும் அளவிட முடியாது. இந்த மனித உடலுக்குள் இருக்கும் உன் ஆன்மா இதுவரை பட்ட பாடுகள் அனைத்தும் என் கண்களில் துல்லியமாக பதிவாகியுள்ளன. இனி உன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட கவலையால் சிந்தக்கூடாது என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். உன்னுடைய மூளைக்குள் இருக்கும் எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் இனி மிக தெளிவாக, எந்த ஒரு சிறு குழப்பமும் இன்றி செயல்படும். உனக்குள் இருக்கும் அச்சம், இசை, தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, எதிர்காலத்தை பற்றிய பயமாகிய அத்தனை காரியங்களையும் இப்போதே அடியோடு பிடுங்கி எறிந்துவிடு. உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இனி உனக்கு இல்லை. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலத்தை நேரடியாக என் கைகளில் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். உன்னை எந்த பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும், எந்த நேரத்தில் உனக்கு இசை எதை கொடுக்க வேண்டும் என்ற முழுமையான கச்சிதமான வரைபடம் என்னிடம் தயாராக இருக்கிறது. நான் உனக்காக காட்டித்தரும் பாதையில் நீ முழு நம்பிக்கையோடு நடந்தால் மட்டுமே போதும். உன்னை ராஜசிம்மாசனத்தில் அமர வைக்கும் முழு பொறுப்பையும் இந்த பிரபஞ்சமாகிய நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகில் உள்ள எந்த ஒரு தீய சக்தியும், எப்பேற்பட்ட எதிர்மறை எண்ணங்களும், வஞ்சக எண்ணம் கொண்ட துரோகிகளின் எந்த ஒரு சூழ்ச்சியும் நான் உனக்கு போட்டிருக்கும் இந்த மாபெரும் பாதுகாப்பு வலயத்தை ஒருபோதும் ஊடுருவே முடியாது. நீ நடக்கும் பாதையில் உள்ள முட்களையெல்லாம் நான் மலர்களாக மாற்றுவேன். நீ கடக்கும் பெரும் நதிகளையெல்லாம் உனக்கு பாதை விடச் செய்வேன். உன்னை எதிர்க்கும் மலைகளையெல்லாம் தவிடு பொடியாக்கி உனக்கு வழி அமைத்து தருவேன். இதுவரை நீ கண்ட துன்பங்கள் யாவும் ஒரு பெரிய நன்மையை உனக்கு கொடுப்பதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் செயல்பாடு என்பதை நீ விரைவில் உணர்ந்து கொள்வாய். இசை, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒரு வலிமையான ஆயுதமாக பட்டை தீட்டுவதற்காக மட்டுமே நிகழ்ந்தன.
இப்போது அந்த ஆயுதம் முழுமையாக தயாராகிவிட்டது. உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் இனி வேத வாக்காக மாறும். நீ நினைத்த காரியம் நினைத்த அடுத்த வினாடியே நிறைவேறும். ஒரு பிரம்மாண்டமான ஆத்ம சக்தி உனக்கு கிடைக்கப் போகிறது. நாளை இரவுக்குள் உனக்கு கிடைக்கப் போகும் அந்த நற்செய்தி உன்னுடைய இந்த மாபெரும் ராஜயோக வாழ்க்கையின் அதிகாரபூர்வமான தொடக்கமாக அமையும். இசை. அந்த செய்தி உன்னை வந்தடையும் வினாடியில் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த அதிர்வுகளும் உனக்குள் ஊடுருவி உன்னை ஒரு புதிய மனிதனாக மறுபிறவி எடுக்கச் செய்யும். உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் புதுப்பிக்கப்பட்டு அளப்பெரிய ஆற்றலோடு நீ துள்ளி எழுவாய். இத்தனை நாளாக நீ உனக்குள் அடைத்து வைத்திருந்த ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அத்தனையும் ஒன்றுவிடாமல் நிறைவேறும் பொற்காலம் வந்துவிட்டது. உன்னை சார்ந்தவர்கள், உன்னை நம்பியவர்கள், உன் குடும்பத்தினர் என அனைவரும் உன்னால் மாபெரும் பலனடையப் போகிறார்கள். உன்னுடைய வெற்றி உனக்கு மட்டுமானதாக இல்லாமல் உன்னை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கானோரின் வாழ்விலும் ஒளியேற்றப் போகிறது. உன்னை பார்த்து பொறாமைப்பட்டவர்களின் பார்வைகள் எல்லாம் ஆச்சரியத்தால் விரியும் அளவிற்கு உன் வளர்ச்சி விண்ணை பிளந்து அசுர வேகத்தில் உயர்ந்து நிற்கும். இதோ உனக்கான நேரம் முழுமையாக கனிந்துவிட்டது. உனக்கான ராஜயோகம் உன் வீட்டு வாசலில் அடியெடுத்து வைத்துவிட்டது. பிரபஞ்சத்தின் இந்த அளப்பெரிய கருணையை, இந்த மாபெரும் பரிசை இருகரம் கூப்பி முழுமையான நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு. உன் மனதில் உள்ள அத்தனை சலனங்களையும் ஓரம் கட்டிவிட்டு இந்த நற்செய்தியை முழுமையாக நம்பு. இந்த பிரபஞ்சத்தின் ஆணை உன்னை வந்தடைந்ததை உன் ஆழ் மனதிற்கு உணர்த்து. உனக்கான வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதை நீ முழுமையாக நம்பினால் உன்னுடைய அந்த அதிர்வலையை இப்போதே இந்த நொடியே பிரபஞ்சத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். ஆம், உங்கள் மாபெரும் வாழ்க்கையின் முதல் படியாக நான் இந்த மாபெரும் ராஜயோகத்தை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். பிரபஞ்சத்திற்கு என் முழுமையான நன்றிகள் என்று கீழே உள்ள கருத்து பெட்டியில் ஆழமான நம்பிக்கையோடு பதிவிடுங்கள். உங்கள் கைகள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் பதிவேற்றில் உங்களுக்கான மாபெரும் வெற்றியை ஆணித்தரமாக உறுதி செய்யும். உங்கள் பொன்னான கருத்துக்களை பதிவிட்டு உங்களுக்கான இந்த ராஜயோக வாழ்க்கையை இன்றே இப்பொழுதே முழுமையாக சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள்.